ராகி கஞ்சி கொடுத்து பாப்குட்டிக்கு ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ராகியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 4 to 5 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா ராகி கழுவும் போது அதுலேருந்து நிறையா குப்பை மண் அழுக்குலாம் வரும். குடிக்கிற தண்ணியில் ராகியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ராகி பால் எடுக்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துனீங்கன்னா பால் கெட்டியாக வராது, தண்ணி மாதிரி தான் இருக்கும். அரைச்ச ராகியை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ராகி பாலை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 3 டைம் ரிப்பீட் பண்ணுங்கள். கடைசியாக கிடைக்கிற பாலையும் ஒன்ஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அரை கப் ராகி பாலுக்கு 1 கப் தண்ணி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கல் உப்பு ஆட் பண்ணி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இந்த சில்வர் பவுலில் தான் ஃபீட் பண்ண போகிறேன். பாப்குட்டி பிறந்தப்போ அவங்க பெரிய பாட்டி இதை கிஃப்ட் பண்ணாங்க. ராகி பால் பாயில் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸே போதும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே சூடாக இருக்குது. ஆற வச்சு பாப்குட்டிக்கு ஊட்டி விட்டுறலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சாலிட் ஃபுட் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.